மாமி ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேயோட ஒன் ஷாட் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூல் ஸ்டோரி. அண்ட் ஜேகே அந்த ஸ்கூலோட ஹாட் ரூப் மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். அண்ட் நீங்கள் அப்படியே ஆப்போசிட் ரவுண்ட் ஃப்ரேம் கிளாஸ்லாம் போட்டுட்டு படிப்பு மட்டும்தான் கதைன்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. யார்கிட்டும் பேசக்கூட மாட்டீங்க. கிளாஸில் நீங்கள் மட்டும் தனியாக ஷைன் ஆவீங்க. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு 11th கிரேட் படிச்சுட்ருப்பீங்க. அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 days தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே லாஸ்ட் டெஸ்கில் தான் உட்காந்துருப்பீங்க, அதுவும் தனியாக. உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நீங்களும் யார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு வேறு ஸ்கூல்லேருந்து ஒரு புது பையன் வந்திருக்கான். உள்ளவா வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் டே அவன் ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்திருக்க மாட்டான். வெறும் ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் டாக்கின் பண்ணிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். Hi, my name John Jungkook and I'm from Italy. அப்போட பிஸ்னஸ்னால இங்கே வந்துட்டோம். I hope I will be a good friend with you. ஜங்குக், உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீ அங்கே போய் உட்காந்துக்கோ. ஜங்குக் 1 செகண்ட் கிளாஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவான். எல்லாருமே பிஸியாக உட்காந்துருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் மட்டும்தான் சேர் காலியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருப்பீங்க. சே, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி, நம்ம பக்கத்தில் வந்து உட்கார கொடுத்து வைக்கல பாரு. பேசாம நீ ப்ளீஸ் மாறிக்கிறியா? அவன் இங்கே உட்காரட்டும்டி ப்ளீஸ் டி. நான்லாம் போய் பக்கத்தில் உட்கார மாட்டேன். ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு ஒரு கண்ணில் மட்டும் பார்த்துட்டு எகேன் நீங்கள் பாட்டில் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்க. எகேன் ஒரு கண்ணில் பார்த்துட்டு நீங்கள் பாட்டில் அமைதியாக இருப்பீங்க. If you don't mind, do you have a 2 pen? நான் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எதுவும் நடக்காதுன்னு நினச்சேன். அவங்க பவுச்லேருந்து ஒரு பென் எடுத்து தள்ளி வைக்கிறீங்க. தேங்க்யூ. அவன் எடுத்து கிளாஸில் இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆல்மோஸ்ட் உங்களை காப்பி பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. உங்கள் கை மறைக்குதுன்னு அந்த கையை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் பார்த்து நல்லா காப்பி பண்ணிகிட்டு இருப்பான். கிளாஸ் பிரேக் விட்டதும் இந்த இடத்துல ஒரு கூட்டமே கூடிடும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதனால நீங்கள் உங்கள் டெஸ்க்லேருந்து எந்திரிச்சு போயிடுறீங்க. ஆனால் அவன் நீங்கள் பேசலன்னு தான் எதிர்பார்ப்பான். ஜங்குக், ஏன் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணு. ஜங்குக், உனக்கு பனானா மில்க் பிடிக்குமா? அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான், ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவான். என்ன ஜங்குக்? என்னடா இவளுங்க விட்டா இன்னைக்கு இவனுக்கு கோயில் கட்டிடுவாளுங்க போல இருக்கு. ஐயோ, சரியான ஆளாக இருக்கிறான்டா. ஸோ பிரேக் பெல் அடிக்கிறதுக்கு 2 செகண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே பாட்டிலோடு வந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் வாட்டர் பாட்டிலை உங்கள் பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க. அண்ட் கூட்டம் எல்லாம் கொஞ்சம் இடத்துல கலைஞ்சு போயிருக்கும், பிகாஸ் பெல் அடிக்கிற டைம் ஆகுதுன்னு. எங்கே போயிட்டு? ஸோ நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா? இல்லை பேச முடியாதா? இல்லை, என்னால் பேச முடியும். அவங்க வாய்ஸு அதை கேட்டதும் அப்படியே ஸ்டன் ஆகிடுவான். அந்த கிளாஸையும் தாண்டி உங்கள் கண்ணை அவனுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை வேண்டாம். ஏன் என் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா? எனக்கு இங்கே யாருமே தெரியாது. என்னோட டெஸ்க் மேட், நம்ம ஃப்ரெண்ட் எல்லாமே எப்படி? இந்த ஸ்கூல்லையும் இந்த கிளாஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. நீ அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்துக்கோ. என்னோட பிடிக்கலையா? நீ என் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன்னா இங்கே யாரும் உன் கூட பேச மாட்டாங்க. ஏன் ஏன் அப்படி? என்னை இங்கே யாருக்கும் பிடிக்காது. ஸோ ப்ரொஃபஸர் உள்ளே வந்துட்டனால அவனால் இதுக்கு மேலே கொஷின் கேட்க முடியாது. ஸோ அவர் பாட்டுக்கு வந்துட்டு இடையில வச்சிருந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்பாரு. அதை ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். டெஸ்ட்டு பேப்பர் எழுதி வச்சுருக்குதுங்க பாரு. இதுங்கெல்லாம் எதுக்கு படிக்க வருதுங்களோ தெரிய மாட்டேங்குது. ரோல் நம்பர் 1 என்னடா எழுதி வச்சுருக்க? பயோலூமினஸ்க்கு எக்ஸாம்பிள் எதை சொன்னால் ஃபிலிப்ஸ் டியூப்லைட்னு எழுதி வச்சுருக்குற. சாரி சார், உன்னெல்லாம் எல்லாம் 10 மார்க்கு 12 மார்க்குன்னு. நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. இந்த கிளாஸில் ஒயன் மட்டும்தான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கா. ஸோ ஜேகே ஹாப்பியாக உங்களை திரும்பி பார்ப்பான். ஆனால் நீங்கள் எந்த ஹாப்பினஸும் ஃபேஸில் காமிக்க மாட்டீங்க. அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு நிற்பீங்க. அவர் பேப்பர் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆல் தி பெஸ்ட்மா, கீப் இட் அப்.
தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் கீழே உட்காந்துருவீங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த பேப்பர் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? நீங்கள் அவன் ப்ளேஸில் வச்சுட்டு நீங்கள் பாட்டில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. மை காட், ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு. எல்லோரும் நோட் எடுத்தது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அவன் எகெயின் அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை தான் அவன் நோட்ஸில் எழுதிட்டு இருப்பான் பார்த்து. நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி அவனை பார்க்குறீங்க. என்ன அவன் உங்களுக்கு ரைட் சைடில் உட்காந்துருப்பான். இல்லை, லாங் டிஸ்டன்ஸில் எனக்கு தெரியாது. அதான் என்னோடய ஸ்பெக்ஸை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எதுவும் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அன்றைக்கி ஸ்கூல் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்பா, இந்த டெஸ்ட் பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்க. கொடுமா. பரவாயில்லையே, ஃபுல் மார்க் வாங்கியிருக்க. கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுப்பா. சரிடா தங்கம், நல்லா படித்தா சரிதான். உன் அம்மா என்ன பண்ணுறா? டின்னர் சமைச்சிட்ருக்காங்கப்பா. சரி செய்யட்டும். அவங்க அப்பா ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஏதாவது சாம்பார் பொடி இல்லை ஏதாவது இட்லி பொடி அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அமௌண்ட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவோட குக்கிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ யாரோ காலிங் பெல் அடிப்பாங்க. அண்ணன் உள்ளே வரலாங்களா? நீங்கள் பக்கத்து வீட்டிலம்மா, உள்ளே வாங்க. சொல்லுங்கம்மா. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு, நாளைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்காம்மா. இன்னும் வீட்டுக்கு கரண்ட் லைன் எடுக்கலை, அதனால கரண்ட் இல்லை. மெழுகுவத்தி வெளிச்சம் எனக்கு பத்தலை. அதான் வயனும் அந்த ஸ்கூல் தானே, இன்றைக்கி தான் புதுசாக அவன் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும். கேள்விப்பட்டம்மா, நேற்று தான் குடி வந்தீங்களாமே. ஆமாண்ணே, அவர் பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டே இருப்பார். நானும் ஜங்குக்கும் மட்டும்தான் இருப்போம். ஈவன் தான் என்னோடய பையன். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவன் உட்காந்து படிக்கட்டும். மடி வயனே, அந்த பையனுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லி கொடுப்பா. சரிங்கப்பா. அப்புறம் உங்கள் பொண்ணை பற்றி ஜங்குக் சொன்னான். ஜென்ரல் டெஸ்ட்டில் 100 out of 100 வாங்கியிருக்காளாமே. நல்லா படிக்கணுமா? இவனும் நல்லா படிப்பான். 75% வரைக்கும் வாங்குவான். என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி, அதனால கொஞ்சம் படிப்பில் கம்மியாயிட்டான். உள்ளே வந்து உட்காருமா, சாப்பிட்டுட்டு போவியா? இல்லைண்ணே, வீட்டில் யாரும் இல்லை, அப்படியே வீட்டை திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் அங்கே இருக்கேன். படித்து முடித்ததும் இவன் வரட்டும். இப்போ நான் எந்த கொஷின் படிக்கணும்? இதில் எழுதி வச்சுருக்கேன். சரி, ஓகே. சார், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு அதை ஒரு நோட்டில் எழுதி பார்த்துட்டு இருப்பீங்க. ஜங்கு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு மருந்து உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான். படித்து முடிச்சிட்டேன்னா எழுதிப்பார், என் முகத்தை பார்க்காத. இல்லை, அது அப்படியே நீங்கள் அவனை திரும்பி பார்க்காம சொல்லிடுவீங்க. அவன் பாட்டுக்கு ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிட்டுருப்பான். படித்து முடிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்ருப்பான். ஆண்டி, உங்கள் சமையல் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்ப்பா. இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுக்கிறியா? கொஞ்சம் தேங்க்ஸ் ஆண்டி. ஜங்கு கூட அம்மா உள்ளே வந்துட்டு கொடையை மடக்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்ருக்கானா? ஆமாம்மா, வெளியே மழை பெய்யுது, நேரமும் ஆயிடுச்சு, எப்படிம்மா தனியாக அனுப்புறது? அதான் இங்கே சாப்பிட சொல்லிட்டேன். வாமா, நீயும் வந்து சாப்பிடுவா. இல்லை, அந்த பரவாயில்ல, நீ சாப்பிட்டுட்டு வா ஜங்குக், நான் இங்கே இருக்கேன். சார் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிடுவான். பை, குட் நைட். நீங்கள் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிடுவீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அவங்க திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. அப்போ தான் கவனிப்பீங்க. வேறு ஒரு பெண் அவங்க விட்டுட்டு போயிருப்பான். நாளைக்கு கிளாஸில் கொடுத்துடலான்னு எடுத்து வைப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலில். குட் மார்னிங் வயன். நீங்கள் எதுவும் பேசாமல் அந்த பெண்ணை எடுத்து டேபிள் மேலே வைப்பீங்க. நேற்று நைட்டு மறந்துட்டேன் போல அப்படின்னு அந்த பெண்ணை எடுத்துகிட்டு இந்த புக்கு திரும்பி ஷையாக ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவன் வேணும்னே தான் விட்டுட்டு வந்திருப்பான். எல்லோரும் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்ட்டும் முடிஞ்சிடும். இப்போ லன்ச் பிரேக். எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் இல்லாமல் அங்கங்கே கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜேகே, என் அம்மா இன்னைக்கு நியூவாக ஃபிஷ் கறி பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ண. இல்லை, வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? என்ன நீ அவகிட்ட போய் கேட்டுட்ருக்க? இல்லை, நாங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ், அதுவும் இல்லாமல் டேபிள் மேட்டும் கூட. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவள் உனக்கு ஃப்ரெண்டா?
அவள் யார் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டா. அவள் சரியான செல்ஃபிஷ். யாருக்கும் எதுவும் ஷேர் பண்ணவும் மாட்டா, சொல்லவும் கொடுக்க மாட்டா அப்படின்னு அவள் மென்ஷன் பண்ணதும் ஜேகே திரும்பி அவளை பார்ப்பான். அப்போ நேற்று ஏன் இவனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தான்னு அவன் ஸ்மைலோட பார்த்துட்டு, அவள் என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலனாலும் நான் அவளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். என்னமோ பண்ணுங்க. நான் உன்னோட ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸை மட்டும் அவன் சைடு நீட்டு வைங்க. அவனும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பான். தேங்க்யூ. நீங்கள் ஸ்கூலுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே தான் வருவீங்க. பிகாஸ் உங்கள் வீட்டில் சைக்கிள் வாங்கி தரவோ இல்லை ஸ்கூல் பஸ் ஃபீஸ் கட்டவோலாம் முடியாது. ஜேகேக்கும் இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருக்காது. ஸோ அவனும் நடந்து போயிட்டு தான் வந்துட்டுருப்பான். நீ ஈவினிங் அண்ட் மார்னிங் நடந்து தான் போயிட்டு வரியா? அப்போ பேசாமல் 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வரலாமே. எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை. உனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு வேணும். ம் இல்லை, ஐ மீன் இந்த ஊரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதான் சரி, நீ ஏன் யார் கூடயும் ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா? ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற? உன்னால் தனியாகவே இருந்துட முடியும்னு நினைக்கிறியா? டான் செங்களோட ஐகானிக் புக் பேர் தெரியுமா? நத்திங் இஸ் பெர்மனண்டா? என்னோடய ஃபேவரட் புக் லைப்ரரியில் இருக்குது. வேணும்னா படித்து பாரு. அது வெறும் புக்கு தான், லைஃபோட கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. புக்கு எழுதுகிற எல்லாமே அனுபவிச்சு தான் எழுதுவாங்க. உங்ககிட்ட பேசி எப்படி ஜெயிக்கிறது? சரி, அதுக்குன்னு லைஃப் லாங் இப்படி இருக்க முடியுமா? பை சான்ஸ். இப்படி இருக்கிறதுனால நீ எவ்வளோ ஹாப்பினஸ் லூஸ் பண்ணுறன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நான் ஹாப்பியாக இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். நிறைய ஷேர் பண்ணலாம். எனக்கு எதையும் ஷேர் பண்ண பிடிக்காது. அப்புறம் இதுக்கு என்கிட்ட பெண்ணை ஷேர் பண்ண, ஃபுட்டை ஷேர் பண்ண, கொஷின் பேப்பரை ஷேர் பண்ண. ஸோ நீங்கள் அவனை தாண்டி நடந்து போவீங்க. அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நின்று பேசிகிட்டு இருப்பான் உங்கள் பின்னாடி. நீங்கள் அங்கே நின்று அவனை திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அந்த டே ஈவினிங் எகெயின் ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு தான் படிக்க வந்திருப்பான். இல்லைண்ணே, இங்கே உட்காந்தா வைன் கூட படிக்கும்போது ஈஸியாகலாம் புரியுதுன்னு சொன்னான். அதான் 2 பேரும் சேர்ந்து படிங்கன்னு விட்டுட்டு போகலான்னு வந்தேன். சரிம்மா, அவன் படிக்கட்டும். இந்த தடவை நீங்கள் எதுவுமே அவன் கேட்காம கொஷின்ஸ்லாம் எழுதிட்டு அவன்கிட்ட தள்ளி வச்சுருவீங்க பேப்பரை. அவன் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாள் லவ்லியா. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆல்ரெடி எழுதின டெஸ்ட் பேப்பர்ஸோட ரிசல்ட் வந்திருக்கும். ஜங்குக் 95% ஸ்கோர் பண்ணியிருப்பான். நீங்கள் 100%. என்னால் நம்பவே முடியல. இங்கே பாரு, 95% ஸ்கோர் பண்ணியிருக்க. எல்லாமே உன்னோட தான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் 5% இருக்குது. இல்லை, அது இந்த கொஷின் நீ ஆல்ரெடி படித்து எழுதி காமிச்சது. இதில் எப்படி மார்க் போச்சு? இல்லை, நான் இந்த 1 மார்க்கோட ஆன்சர் உனக்கு தெரியாதா என்ன? இல்லை, அது நேம் வேறு மாதிரி. லைஃபுங்கிறது எக்ஸாம் மாதிரி தான். போச்சுன்னா திரும்ப வராது. 95% நல்ல மார்க்கு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. என்னை உன்ன மாதிரி ஆக்கணும்னு நினைக்காதவன். அப்படின்னு அவன் சொன்னதும் நீங்கள் எதுவும் பேசாமல் அவனை திரும்பி முறைச்சி பார்க்குறீங்க. உங்கள் பிளேஸ்லேருந்து எந்திரிச்சிட்டு உங்கள் வாட்டர் பாட்டிலை கையில் எடுத்துகிட்டு, ஐம் சாரி, நான் உன்னை பற்றி கேர் பண்ணியிருக்கக்கூடாது, ஐம் ரியலி சாரி அப்படின்னு அங்கேருந்து போயிடுறீங்க. உண்மையிலேயே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னோட ஜங்குக்கு இப்படியா பேசுவ? அறிவு கட்டவனே. ஐயோ, இப்போ பேசுவாளே தெரியலையே. கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா மார்க்கை வாங்கிட்டு அவளே திட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான். சாரி என்கிட்ட பேசுவேன். ஐம் ரியலி சாரி. நான் வேணும்னு அப்படி சொல்ல. அது நான் ப்ளீஸ். ஸோ ஸ்கூலும் முடிச்சிடும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க வீட்டுக்கு. ஐம் சாரி. நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். ஐம் ரியலி சாரி. அவன் உங்கள் முன்னாடி வந்துட்டு 2 கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. ஐம் ரியலி சாரி. நான் வேணும்னு அப்படி சொல்ல, தெரியாமல் சொல்லிட்டேன். ரியலி சாரி. என்ன பண்ண மன்னிப்பேன். நான் ஏன் சார் உங்களை மன்னிக்கணும்? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே.
அப்படி கிடையாது வேன். நான் தெரியாமல் சொல்லிட்டு வேன். டோன்ட் வெரி, என்ன மாதிரி இன்னொருத்தரை நான் பார்க்க விரும்பலை. நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியில் போகிறேன். அப்படி நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அவன் சாரி கேட்டது உங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் அதை விட கஷ்டம் அவன் உங்களை அப்படி மென்ஷன் பண்ணது. இந்த ஈவினிங் எப்பயும் போல் புக்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவான். நீங்கள் ஆல்ரெடி அவனை மன்னிக்கிற ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. அந்த அவன் அப்படியே வந்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு சாக்லேட்டை தள்ளி வைப்பான். அதில் ஒயிட் பேப்பரில் சாரின்னு எழுதி ரேப் பண்ணியிருக்கும். சாரி. நீங்கள் திரும்பி பார்த்தா சாரின்னு மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுட்டு கேட்பான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணுமோ அந்த பேப்பர் அவன்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு கூட்டிகிட்டு போக அவங்க அம்மா வந்திருப்பாங்க. அண்ணே, இந்தாங்க சாக்லேட். அவர் அப்ராட் போயிட்டு வந்துட்டார். வரும்போது சாக்லேட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதான். நீங்கள் அந்த சாக்லேட்டை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. அப்படின்னா அந்த சாக்லேட்டை உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். உங்களுக்கே தெரியாமல் அவனுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், உங்களுக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். 2 பேரும் ஸ்டடீஸில் போட்டி போட்டு மார்க் வாங்கிட்டுருப்பீங்க. ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டேங்க. ஸோ அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே படித்தவங்களுக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க எல்லோரும். சில பேர் சிலருக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க, சில பேர் சிலருக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரெண்டுமே ஃபீலிங்ஸ் அண்ட் லவ் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு டேயாக இருந்திருக்கும். யாருக்கு என்னென்னலாம் வந்ததோ இல்லையோ, ஜங்குக்கு நிறையா ரோஸு, சாக்லேட், கிஃப்ட்ஸு, க்ரீட்டிங் கார்ட்ஸ்னு வந்திருக்கும். அவன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லியும் கூட நிறைய பேர் வச்சுக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 2-3 கேர்ள்ஸ் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, என்ன வயன், உன் ஃப்ரெண்டுக்காக நீ எதுவுமே கொடுக்கல போல இருக்கே, என்ன பயமா ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு? ஃப்ரெண்டுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, நான் என்ன கொடுக்கணும்? எல்லா விஷயத்துலையும் நீ 100% தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஜங்குக் விஷயத்துலையும் நீ 100%ஆனு தெரியணும்ல. அதான் இந்த ரோஸை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. நீ எதுவும் பேச வேண்டாம், ஜஸ்ட் கொடு. அவன் வாங்கிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ 100% நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லைன்னா நீ எக்ஸாமில் 100% வாங்கியும் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? அதான் சொல்கிறோமே, உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல, பார்க்கலாம். இதை நீ கொண்டு போய் கொடுத்து அவன் வாங்கிட்டானா உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிறது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தானே நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னா நீ சும்மா அவனை வச்சு ஆட்டம் போட்டுட்ருக்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களை வெறுப்பேற்றி விட்டுருவாங்க. நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவனை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லாமல் அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெட் ரோஸை அவன்கிட்ட கொடுக்க தான் போகிறீங்க. இப்போ பாரு ஆட்டத்தை. ஜங்கு கிட்ட நல்ல மொக்க வாங்க போகிறாடி. ஆமாம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துட்டு நம்மளை வெறுப்பேற்றுனாங்கல்ல, இன்றைக்கி தெரிஞ்சிடும் பாரு ஜங்குக்கு யாருன்னு. டேய், மொத்த சாக்லேட்டையும் ஏன் சாப்பிட்றாத? ஆளுக்கு 2 ஓகேவா? இல்லை இல்லை, எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு ஆல்ரெடி கேவிட்டிஸ் இருக்குது. அதானப்பா. டேய். என்ன அப்படின்னு ஜேகே திரும்புகிறான். என்ன வேன்? நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு உங்கள் பின்னாடி மறைச்சி வச்சுருந்த அந்த பயம், அதாவது அந்த ரெட் ரோஸை அப்படியே அவன் முன்னாடி நீட்டிங்க எதுவும் பேசாமல். ஜேகே ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பான். ஒரு 2 மினிட்ஸ் சரௌண்டிங் ஃபுல்லாக சவுண்ட் இல்லாமல் அமைதியாகிடும். இப்போ பாரு என்ன பண்ண போகிறான்னு. இன்றைக்கி செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குடி. அந்த ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கீழே முட்டி போட்டுட்டு அந்த ரோஸை பிடிச்சிட்டு, I love you too, வேன். அடப்பாவி. நீங்கள் ஷாக்கிங்காக நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அவன் அந்த ரோஸை வாங்கிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்னடி நடந்ததுங்க? எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குடி. இது கனவு தானே? இரு கிள்ளி பார்க்குற, வலிக்குது, நிஜமாவா? I love you too, வேன். நீங்கள் கிளாஸஸ்லாம் போட்டுட்டு அழகாகவே இருக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவன் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருப்பீங்க போல். அவன் உங்களை பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பான். அதே மூமெண்ட் ஈவினிங் 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் இன்னும் அந்த ஷாக்கிங்கான நியூஸ்லேருந்தே வெளியே வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு அதை திருவிட்டே போயிட்டுருப்பீங்க. ஜேக்கும் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு லவ்லியாக பேசிகிட்டே வருவான். ஒரு நிமிஷம் இல்லை, நான் உங்ககிட்ட
உங்ககிட்ட ரோஸை மட்டும்தான் நீட்டினேன், வேறு எதுவுமே சொல்லலை. நீ எப்படி லவ்னு சொன்ன? நான் தான் உன்னை ஆல்ரெடி லவ் பண்ணுறேனே. என்ன? ஆமாம், நான் உன்னை எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போ தான் லவ் பண்ணுறதா இருக்கேன். நீ சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ண, அவ்வளோதான். ஆமாம், உனக்கு எப்படி திடீர்னு இந்த டேல சொல்லணும்னு தோணுச்சு? நீ பிளான் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்காம இருந்திருந்தா நீங்கள் சொல்லியிருக்கல, பண்ணியிருக்க கூட மாட்டீங்க, அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களால் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், இப்போ இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. உங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்படி ஏன் என்னெல்லாம் தெரியாது. நான் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கேன் தெரியுமா? 2 பேரும் நல்லா படித்து நல்லா காலேஜ் போய் செம்ம மெரிட்டில் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிவிட்டு நல்லா லைஃப் லீட் பண்ணும். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது எய்ம் இருக்கா? ஸோ நீங்கள் எதுவும் பேசாமல் யோசிச்சுட்டே வருவீங்க. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் என்ன சொன்னான்னு கூட உங்கள் காதுக்கு இப்போ போயிருக்காது. ஓய், என்ன நான் பேசுனது எதையுமே கவனிக்கலையா? இல்லை, நான் வேறு ஏதோ யோசனை இல்லை. சரி, பரவாயில்ல விட. அப்புறம் இதுக்கப்புறம் வேற ஏதாவது பசங்க கிட்டலாம் பேசாத. என்னால் ஜெலஸ் ஆகுதுலாம் காமிக்க முடியாது. பிகாஸ் நீ எனக்கு மட்டும்தான். ஏன் அப்படி? ஏன்னா நீ என்னோட லவ். உன்ன மாதிரி ஒரு கண்ணு யாருக்குமே இல்லை, யாருக்கிட்டையுமே நான் பார்த்ததும் இல்லை. அப்புறம் உன்னோட வாய்ஸ் அப்படியே ஒரு ஹனி மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஊற்றுனா கூட அப்படியே தகட்டுற மாதிரி. இது வரைக்கும் நீங்கள் அழகாக இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சவங்கள தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இவன் உங்களை ரொம்ப ரசிச்சிருப்பான். அதனாலே உங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் லைஃப்க்கு கன்வெர்ட் ஆகிருப்பீங்க. அவன் பாய்ஸ் ரூமில் இருப்பான், நீங்கள் கேர்ள்ஸ் ரூமில் இருப்பீங்க. இல்லை, நானே எடுத்து வச்சுக்கிறேன். அது ரூம் வரைக்கும் வந்துட்டல, நான் மேலே எடுத்து வச்சுட்டு போகிறேன். லக்கேஜ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்ன ஜங்குக், பரவாயில்ல. ஆண்டி உன்னை பார்த்துக்க சொல்லி நான் அனுப்பியிருக்காங்க. தள்ள. நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லவும் அவன் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்து தான் போவான். பாய் ஃப்ரெண்டா? இல்லை, ஹஸ்பண்ட். அப்படின்னு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சைடில் பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஹாப்பி என்டிங். நம்மளை நம்மளே குறைச்சி எடை போட்டுக்கிறது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சரியாக இருக்கலாம்டா. ஆனால் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஈக்குவல். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க, யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நான் உங்ககிட்ட டடவை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன்டா. டடவை சில குட்டீஸில் பேசுகிறாங்க போகிறேன்.